welcome to World of Microbiology channel. Last video வரைக்கும் bacterial staining எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி உங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். இன்னைக்கு வீடியோல fungi staining எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறேன். இதனோட டாபிக் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா Lacto Phenol cotton blue mounting of fungi. இந்த டெக்னிக்கோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் மெயின்லி யூஸ்டு டு ஐடென்டிஃபை அண்ட் அன்னோன் ஃபங்கை. அதாவது நிறைய டைப் ஆஃப் ஃபங்கை வந்து இருக்குது. லைக் ஆஸ்பெர்ஜில்லஸ், பெனிசிலியம், மியூக்கர், இது மாதிரி நிறைய ஃபங்கை வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த டெக்னிக்கோட பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதில் யூஸ் பண்ணுற லாக்டோ ஃபீனால் காட்டன் ப்ளூ அப்படிங்கிற ஸ்டெயின் வந்து ஃபங்கையை ஒரு செமி பெர்மனண்ட்டாக வந்து மேக் பண்ணி அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன்ல வச்சு பார்ப்போம். இந்த மைக்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன்ல பார்த்துட்டீங்கன்னா ஃபங்கையோட ஹைஃபே, அதுக்கப்புறமா ஸ்போர்ஸ், இது எல்லாமே வந்து லைட் ப்ளூ பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு ப்ளூ கலர்ல வந்து அப்பியர் ஆகும். நம்ம இந்த டெக்னிக்ல யூஸ் பண்ற லாக்டோ ஃபீனால் காட்டன் ப்ளூ ஸ்டெயின்ல 4 கான்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா லாக்டிக் ஆசிட். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இட்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிசர்வ் தி ஃபங்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம யூஸ் பண்ற ஸ்லைட்ல ஃபங்கையை வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்றதுக்காக இந்த லாக்டிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபீனால். இது வந்து டிஸ்இன்ஃபெக்டண்டா இருக்கும். அதாவது எனி அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து இந்த ஸ்பெசிமென்ல பிரசன்ட் ஆயிருந்ததுன்னா அதை வந்து இந்த ஃபீனால் வந்து கில் பண்ணும், அதர்வைஸ் இராடியேட் பண்ணிடும். லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா காட்டன் ப்ளூ. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இட்ஸ் மெயின்லி யூஸ்டு டு ஸ்டெயின் தி செல் வால் ஆஃப் ஃபங்கை. ஃபங்கையோட செல்வால் வந்து கைட்டினால ஆயிருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டெயின் பண்ணுறதுக்காக இந்த காட்டன் ப்ளூ வந்து யூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த டெக்னிக்கில் யூஸ் பண்ணுற லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூ ஸ்டெயினோட மெயின் ஃபங்க்ஷன். காமனாக ஃபங்கை பார்த்துட்டிங்கன்னா யூகாரியோட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ அதுக்கப்புறமா இது மேக்ரோஸ்கோபிக் அண்ட் மைக்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷனில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டெக்னிக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் ஸ்லைட், கவர் ஸ்லிப், டீசிங் நீடில், மைக்ரோஸ்கோப், இது எல்லாமே வந்து மெயின் எக்யூப்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த டெக்னிக்கோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கிளீன் கிளாஸ் ஸ்லைடு எடுத்துட்டு அதில் வந்து சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல டிராப் ஆஃப் லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூ வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபங்கல் ஸ்பெசிமன் எடுத்து அந்த லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூ ஸ்டெயின்ல வச்சு அதை வந்து டீசிங் நீடில் மூலமா நல்லா டீஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா கவர் ஸ்லிப் வச்சு ஏர் பபிள்ஸ் வராம அதை வந்து நல்லா கவர் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிற ஸ்டெயின்ஸ் எல்லாமே வந்து பிளாட்டிங் பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த ஸ்லைடை லோ அண்ட் ஹை பவர் ஆப்ஜெக்டிவ் மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி மைக்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷன்ல பார்க்கும்போது ஃபங்கல் ஹைஃபே வந்து நம்மளுக்கு லைட் ப்ளூ பேக்ரவுண்ட்ல ப்ளூ கலர்ல வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதுதான் வந்து லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூ டெக்னிக்கோட பிரின்சிபல் அண்ட் ப்ரொசீஜர். இந்த டெக்னிக்கோட ப்ரொசீஜர் சம்மரியும் அதுக்கப்புறமா ஃபங்கல் ஸ்ட்ரக்சர் பற்றி இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த பிக்சரில் பாருங்கள் லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூ மவுண்டிங்கோட ப்ரொசீஜர் சம்மரி கொடுத்துருக்குங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஒரு ட்ராப் ஆஃப் லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூ எடுத்து சென்டர் ஆஃப் த கிளாஸ் லைனில் வந்து பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபங்கல் ஸ்பெசிமன் டீசிங் நீடில் மூலமாக எடுத்து அதை வந்து அந்த லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூ ஸ்டெயினோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ப்ரிப்பரேஷன் மேலே ஏர் பபிள்ஸ் வராமல் ஒரு கவர் ஸ்லிப் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்த ஸ்டெப்ல எக்ஸஸா இருக்கிற ஸ்டெயின்ஸை எல்லாமே பிளாட்டிங் பேப்பர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அதை மைக்ரோஸ்கோப்ல லோ அண்ட் ஹை பவர் ஆப்ஜெக்டிவ்ல வச்சு நம்ம பார்க்கலாம். மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபங்கல் ஸ்போர்ஸும் ஹைஃபேவும் வந்து லைட் ப்ளூ பேக்ரவுண்டில் நம்மளுக்கு ப்ளூ கலரில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதுதான் லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூ மவுண்டிங்கோட ப்ரொசீஜர் சம்மரி. இந்த டெக்னிக்கில் நம்ம யூஸ் பண்ணுற லாக்டோஃபீனால் காட்டன் ப்ளூவில் வந்து 4 கான்ஸ்டிடியூட்ஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா லாக்டிக் ஆசிட். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இட்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிசர்வ் தி ஃபங்கல் ஸ்ட்ரக்சர்.
அதாவது இந்த டெக்னிக்கில் நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் ஸ்லைடில் ஃபங்கையோட ஸ்ட்ரக்சரை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த லாக்டிக் ஆசிட் வந்து யூஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபீனால், இது வந்து டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதனோட கேரக்டர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃபங்கல் கல்ச்சரில் ஏதாவது அதர் ஆர்கானிசம்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து இது கில் பண்ணிடும், அதர்வைஸ் இராடியேட் பண்ணிடும். அதுக்கடுத்தது காட்டன் ப்ளூ, இதனோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இட்ஸ் யூஸ்டு டு ஸ்டெயின் தி செல் வால் ஆஃப் ஃபங்கை. அதாவது ஃபங்கையோட செல் வால் வந்து கைட்டேனால ஆயிருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டெயின் பண்ணுறதுக்கு இந்த காட்டன் ப்ளூ வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இந்த லாக்டோ ஃபீனால் காட்டன் ப்ளூ ஸ்டெயினோட மெயின் ஃபங்க்ஷன். இந்த பிக்சரில் பாருங்கள் ஒரு சில ஃபங்கையோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ த ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஆஸ்பெர்ஜில்லஸ். ஸோ இந்த ஆஸ்பெர்ஜில்லஸில் பேஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹைஃபே, அதாவது ஃபங்கை கன்சிஸ்ட் ஆஃப் லாங் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர், அதை தான் வந்து நம்ம ஹைஃபே அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த ஹைஃபே பார்த்துட்டிங்கன்னா மெஸ் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஹைஃபேலேருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து போகுது. ஸோ அது வந்து கொனிடியா-4. அதுக்கப்புறமா இதில் வெசிக்கல்ஸ், மெடுலா, அதுக்கப்புறமா ஃபைலாய்டு, அதுக்கப்புறமா கொனிடியா, இது எல்லாமே வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கடுத்தது பாருங்கள் பெனிசிலியம். இந்த பெனிசிலியத்தில் சேம் லைக் ஹைஃபே இருக்குது. அதுக்கப்புறமா 2 ஹைஃபே வந்து ஜாயின் பண்ணுறதை வந்து நம்ம மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஒரு ப்ரொஜெக்ஷன் போகுது. ஸோ அதை வந்து கொனிடியா-4. அதுக்கப்புறமா அதில் பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த பிரான்ச்சஸ்லேருந்து மெடுலா ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா ஃபைலாய்டு இருக்குது. த லாஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா கொனிடியம். ஸோ இது வந்து பெனிசிலியத்தோட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா பாருங்கள் மியூக்கர். ஸோ இதில் பார்த்துட்டா ஹைஃபே இருக்குது. அதுக்கப்புறமா அதிலிருந்து போகிற அந்த ப்ரொஜெக்ஷனை வந்து நம்ம ஸ்பொரஞ்சியோபோர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா அந்த ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து மியூக்கரோட ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா பாருங்கள் ரைசோபஸ். ஸோ இதுலேயும் வந்து ஹைஃபே இருக்குது. அந்த பேஸ் வந்து நம்ம ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு கீழே பார்த்துட்டிங்கன்னா ரைசாய்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஹைஃபே மேலே பார்த்துட்டிங்கன்னா சேம் லைக் மியூக்கர் மாதிரியே ஸ்பொரஞ்சியோபோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்பொராஞ்சியம் இருக்குது. ஸோ அந்த ஸ்பொராஞ்சியத்தில் இருந்து ஸ்போர்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ரைசோபஸோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். இந்த பிக்சரில் பாருங்கள் லாக்டோ ஃபீனால் காட்டன் ப்ளூ ஸ்டெயின் பண்ணினதுக்கப்புறமா அதை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது ஃபங்கை வந்து இது மாதிரி தான் நம்மளுக்கு வியூ ஆகும். ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள் இது வந்து ஆஸ்பெர்ஜில்லஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா கொனிடியா, அதுக்கப்புறமா வந்து வெசிக்கல், கொனிடியா-4, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கிளியராக வியூவாக இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா பெனிசிலியம். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஹைஃபே, அதுக்கப்புறமா கொனிடியம், மெடுலா, அதுக்கப்புறமா அதில் இருக்கிற பிரான்ச்சஸ், இது எல்லாமே வந்து கிளியராக வியூவாக இருக்குது. அதுக்கடுத்த பிக்சரில் பாருங்கள் மியூக்கர். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பொராஞ்சியம், ஸ்பொராஞ்சியோபோர், அதுக்கப்புறமா ஹைஃபே, இது எல்லாமே வந்து கிளியராக வியூவாக இருக்குது. லாஸ்ட் பிக்சரில் பாருங்கள் ரைசோபஸ். இதில் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ரைசாய்ட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்பொராஞ்சியோபோர், அதுக்கப்புறமா ஸ்பொராஞ்சியம், இது எல்லாமே வந்து கிளியராக வியூ ஆகியிருக்கு. ஸோ இதுதான் வந்து லாக்டோ ஃபீனால் காட்டன் ப்ளூ ஸ்டெயின் பண்ணினதுக்கப்புறமா மைக்ரோஸ்கோபிக் அப்சர்வேஷனில் நம்மளுக்கு ஃபங்கை வந்து இது மாதிரி தான் வந்து வியூ ஆகும். தேங்க்யூ.